ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? விழித்திருங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்களாகிய நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சிந்தையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரியவன் இவ்வுலகத்து காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பான். ஆவிக்குரியவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு எனக்கு தெரியப்படுத்துங்கள். மாம்சமான மனிதன், மாம்சத்துக்குரியவன் தன்னுடைய காரியங்களை மாம்சமானவனுக்கு வெளிப்படுத்துவான். தாய்க்கு, தகப்பனுக்கு, சகோதரனுக்கு, சகோதரிக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அநேக விஷயங்களை தெரியப்படுத்துவான். ஆனால் ஆவிக்குரியவன் அப்படி அல்ல. இறைவனிடத்தில் மட்டுமே. அடுத்தது தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனிடத்துல மாத்திரமே, ஊழியக்காரனிடத்துல. எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆவிக்குரிய தகப்பனிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்காக தேவ சமூகத்துல பிரார்த்தனையை ஏறெடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உங்களுக்கு 1000 உபாத்தியர்கள் இருக்கலாம். எத்தனை பேரு? உபாத்தியர்கள் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் தகப்பன் ஒருவனே. அந்த தகப்பனுக்கு இருக்கிறதான பாரம், அந்த தகப்பனுக்கு இருக்கிறதான உங்களை குறித்ததான கவலை வேற யாருக்கும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே இன்றைய வேத தியானத்திலே கடவுள் சொல்லுகிற காரியங்கள், விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உங்களுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறதான வார்த்தை விழித்திருங்கள். என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். விழித்திருக்கிறதான ஒரு அனுபவம் மிக அவசியமானது. நீங்கள் விழித்திராவிட்டால் நடக்க போற பிரச்சனைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆகவே நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரும் சொல்லுகிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை விழித்திருங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். எந்த ஒரு மனிதன் விழித்திருந்து ஜெபிக்கிறானோ அவன் வெற்றி பெறுவான், மகிழ்ச்சி அடைவான், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவான். அல்லேலூயா. விழித்திருக்கிறதான மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? வெற்றி பெற முடியும். அப்ப இந்த வெற்றி என்ற ஒரு வார்த்தை நமக்கு அவசியமானது, நமக்கு தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கும் வெற்றி என்ற ஒரு வார்த்தை குறித்து சந்தோஷமா இருக்கும்.
அவர்கள் கல்வியிலே வெற்றி பெற வேண்டும். தொழில் செய்கிறவர்களுக்கு தன்னுடைய தொழிலில் வெற்றி பெற வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் தன் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா. விழித்திருந்தால் வெற்றி பெற முடியும். நீங்கள் தூங்கினால் பிரச்சனை. சீஷர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, விழித்திருந்து ஜெபியுங்கள். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். மனித வாழ்க்கையில காலை எழுந்தவுடன் இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் சோதனைதான். எங்கே சென்றாலும் சோதனை தான். ஆனால் இந்த சோதனையில வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து நீங்கள் ஜெபித்தால் வெற்றியை காண்பீர்கள், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், வெற்றியை பகிர்ந்து கொள்வீர்கள். வெற்றியை காண்பீர்கள், வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், வெற்றியை பகிர்ந்து கொள்வீர்கள். 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி நல்ல மதிப்பெண்கள் 100% மதிப்பெண் பெற்றால் அவள் என்ன செய்வாள்? அமைதியா இருப்பாளா? என்ன செய்வாள்? வெற்றியை பகிர்ந்து கொள்வாள். நான் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணம் என்று அவள் சொல்லுவார். நான் விழித்திருந்து படித்துக் கொண்டே இருந்தேன், விழுந்து விழுந்து படித்துக் கொண்டே இருந்தேன், காலை எழுந்து படித்துக் கொண்டிருந்தேன், எப்பொழுதெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பெல்லாம் படித்துக் கொண்டே இருந்தேன், படிக்கின்ற காரியங்களை மனதிலே பதித்து வைத்தேன். ஆகவே என்னுடைய தேர்வு நாட்களிலே என்னுடைய தேர்வுக்கு உண்டான கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை நான் எழுதினேன். ஏனென்றால் நான் படித்தேன், அதை மனனம் செய்தேன், மனனம் செய்ததை பதித்து வைத்தேன். ஆகவே 10ஆம் வகுப்பிலே நான் தேர்ச்சி பெற்றேன் 100%. +2ல 12ஆம் வகுப்பிலே அப்படி யாரெல்லாம் படித்து விழித்திருந்து படிக்கிறார்களோ, காலை எழுந்து படிக்கிறார்களோ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் உங்கள் கல்வியிலே வெற்றி பெற்று விடலாம், ஆனால் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமானால் நீ விழித்திருக்க வேண்டும். நீ விழித்திராவிட்டால் வெற்றியை காண முடியாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்ன? விழித்திருந்து ஜெபிக்காதபடினாலே, காத்திருந்து ஜெபிக்காதபடினாலே, அதிகாலையில எழுந்து ஜெபிக்காதபடினாலே. அநேக காரியங்களிலே தோல்விதான். நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன எழுதுகிறார்? நாம் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம், வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற செய்கிறது. அல்லேலூயா. தேவ அன்பு நம்மை வெற்றி பெற செய்கிறது. அதே நேரத்தில் விசுவாசம் வெற்றி பெற செய்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒன்று, தேவ அன்பினாலே நாம் வெற்றி பெறுகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் வெற்றி பெறுகிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் வெற்றி பெறுவர்களாக இருக்கிறோம். அவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கானை ஜெயித்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாங்கானை ஜெயித்தார்கள். எதனால?
ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒன்று தேவனுடைய அன்பினால வெற்றி பெற முடியும், விசுவாசத்தினால வெற்றி பெற முடியும். அடுத்தபடியாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த வெற்றியை ஆண்டவராகிய இயேசு தருகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபித்தால் நமக்கும் வெற்றி உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்களில முழுவதும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆமென். அப்படி என்றால் என்ன? விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அன்புக்குரியவர்களே, கவனிங்க, ஒவ்வொரு நாளும் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை, நேரங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிற வார்த்தையை கடவுள் சொல்லுகிறார். சீஷர்களுக்கு இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள். என்ன செய்யுங்க? இயேசு சொன்னது என்ன? விழித்திருந்து ஜெபியுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார் 5ஆம் அதிகாரத்தில், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. என்ன போல? அவன் சிங்கம் இல்ல, சிங்கம் போல. சொல்லுங்க பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய, அநேகர் எதிராளின்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க? சில பெண்கள் புருஷனை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க. சில மனைவிமார்கள் என்ன பண்றாங்க? புருஷனை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க. புருஷன்மார்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க? மனைவிமார்களை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க? தம் பிள்ளைகளை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அம்மாவை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க, அப்பாவை எதிராளியா நினைச்சுக்கிறாங்க. இந்த அம்மா ஓயாத படி 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 படின்னு சொல்லினே இருக்கிறாங்க. இங்க போகாத, அங்க போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டியூஷனுக்கு போலன்னு சொல்லிட்டு தொல்லை கொடுக்குறாங்க. அம்மா எதிராளியா மாறிடுறாங்க, அப்பா எதிராளியா மாறிடுறாங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் எதிராளியா மாறிடுறாங்க. சில நேரங்களில் அத்தை எதிராளியா மாறிடுறான், சில நேரங்களில் சித்தப்பா எதிராளியா மாறிடுறாரு. சொல்ற வேலை செய்யலனா என்ன மாறிடுறாங்க? எல்லாம் எதிராளியா மாறிடுறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, இவர்கள் எல்லாம் எதிராளிகள் அல்ல, எதிராளியாகிய பிசாசானவன். அல்லேலூயா. அப்ப இந்த எதிராளிகளுக்குள்ளே பிசாசு போயிடுறான். ஆமென் சொல்லுங்க. யாருக்குள்ள போயிடுறான்? திடீர்னு ஒவ்வொருத்தருக்குள்ள போயிடுறான். ஆமென் சொல்லுங்க. எப்போ எங்க உள்ள புகுந்து கொள்றான்னு தெரியல. அவங்களுக்குள்ள புகுந்து கொள்ளும் போது அவங்க முகம், அவங்க தோரணை, அவங்களுடைய எல்லாம் என்ன செய்யுதுங்க? அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா உள்ள புகுந்தது யாரு? சொல்லுங்களேன். யூதாஸ் காரியத்துக்குள்ள யார் புகுந்தா? சொல்லுங்களேன். வாயை திறக்க மாட்டீங்களே. பிசாசு என்ன செய்தான்? யூதாசுக்குள்ள புகுந்துட்டான். ஆகவேதான் அவன் காட்டி கொடுத்தான். இன்றைக்கு அநேகருக்குள்ள புகுந்து சமாதானத்தை கெடுத்து போடுகிறான், மகிழ்ச்சியை கெடுத்து போடுகிறான், வெற்றியை கெடுத்து போடுகிறான், வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எல்லாம் கெடுத்து போடுகிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது? விழித்திருங்கள். என்ன செய்யுங்க? விழித்திருங்கள். ஆகவே நீங்கள் விழித்திருந்தால் வெற்றி பெறுவீர்கள். அவன் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். என்ன திரிகிறான்? அப்ப அவனுடைய வேலை எங்க? கவனிங்க. யோபு என்றதான பக்தனை சோதிக்கும்படியாய் பிசாசானவன் வருகிறான்.
இப்போ கடவுள் அவனை பார்த்து கேட்கிறார், எங்கே இருந்து வருகிறாய்? என்ன சொல்றாங்க? உலகம் முழுதும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற உம்முடைய தாசனாகிய இந்த யோபுவை பார்த்தேன். அதுவே பிசாசனுடைய கண்கள் எங்க இருக்குதுன்னா உங்க மேலதான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதுதான் காலை ஆராதனையில உங்களால கலந்து கொள்ள முடியல, மாலை ஆராதனையில உங்களால கலந்து கொள்ள முடியல, அநேக ஆசீர்வாதங்களை உங்களால பெற்றுக்கொள்ள முடியல. உங்க ஆசீர்வாதங்களை அவன் என்ன செய்கிறான்? கெடுத்து போடுகிறான். ஏதேனை விட்டு அவர்களை விரட்டினான். ஏனென்றால் ஒரு கனியின் வழியாக அவர்களுக்குள்ளே பிரவேசித்தான். இன்றைக்கு இந்த உலகத்தின் செல்வங்களை காட்டி உங்களை தேவனை விட்டு பிரித்து விடுகிறான். ஆசவாசங்களை காட்டி உங்களை பிரித்து விடுகிறான். ஆசை இச்சைகளை காட்டி உங்களை தேவனை விட்டு பிரித்து விடுகிறான். அவனுடைய வேலை என்ன? பிரிக்கிறது, கெடுக்கிறது, தேவனை விட்டு உங்களை துரத்துகிறது தான் அவனுடைய வேலை. ஆக நீங்கள் விழித்திருந்தால் தேவனோடு இருப்பீர்கள். யாரோடு இருப்பீங்க? தேவனோடு இருப்பீர்கள். அப்ப நீங்கள் தேவனோடு கூட இருக்கும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் தேவனோடு இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் கல்வி வெற்றியாய் மாறும், உங்கள் தொழில் வெற்றியாய் மாறும், உங்களுடைய வியாபாரம் வெற்றியாய் மாறும், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றியாய் மாறும், நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் மாறும். உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். வெற்றிடமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ஆவியானவர். அவர் மாற்றுவார். ஆக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். விழித்திருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திருங்கள். எதற்கு விழித்திருக்கணும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்கணும். அடுத்தது விழித்திருங்கள். எதுக்கு விழித்திருங்கள்? உங்கள் எதிராளியாக பிசாசு என்ன செய்யறான்? சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. ஆகவே உங்களை விழுங்கும்படியாக பிசாசு என்ன செய்கிறான்? வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. தானியேலை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்கள். தானியேல் என்ன செஞ்சிருப்பார்? உள்ள போய் தூங்கிட்டாரா? உள்ள விழும் போதுவே சோத்திரம் பண்ணி விழுந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. அந்த சோத்திரம், அந்த ஜபம் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டிருக்கும். கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ராஜா வந்து கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராஜாவே நீ வாழ்க. தூக்கி போட்டவங்களை போய் வாழ்கன்னு சொல்லுவாங்களா, ஒழிகன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. சிங்க கேபில தூக்கி போட்டா என்ன சொல்லுவாங்க? வாழ்க இல்ல, சொல்லுங்க, ஒழிகன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தானியேல் என்ன சொல்லுகிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவே, ஆமா, ஒன்று சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது, எதிராளியாக பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறபடினாலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஆக நீங்கள் விழித்திருந்தால் வெற்றி பெறுவீர்கள். விழித்திருந்தால் பாதுகாக்கப்படுவீர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில விழித்திராமல் தூங்கிவிட்டான். அவன் தலை மொட்டடிக்கப்பட்டது. மொட்டடிக்கப்பட்ட பிறகு அவன் கைது செய்யப்பட்டான். கைது செய்யப்பட்ட பிறகு அவனை கொண்டு போய் பெரிய தூண்களை கட்டிவிட்டார்கள். அன்றைக்கு அவன் தூங்குனதுனால தலை மயிரை இழந்தான், தனக்கு உண்டான பலத்தை இழந்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இழந்தான், தனக்கு கொடுக்கப்பட்ட வெற்றியை இழந்து போனான். அல்லேலூயா. எதனால? விழித்திராதபடினாலே. சொல்லுங்க பார்க்கலாம். விழித்திராதபடினாலே என்ன செஞ்சிட்டான்? தோல்வி அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அன்றைக்கு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு சொன்னார். இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார்.
விளங்குதா? இயேசு போதகர், ஆகவே அவர்களுக்கு போதித்தார் விழித்திருங்கள் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஒரு போதகர். அவன் போகிற இடங்கள் எல்லாம் கொரிந்து சபைக்கு போதித்தான் விழித்திருங்கள் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர் சொல்கிறதாவது விழித்திருங்கள். ஆகவே நீங்கள் விழித்திருந்தால் வெற்றியை காண்பீர்கள், வெற்றியை சுதந்திரிப்பீர்கள், வெற்றியை பகர்வீர்கள். வெற்றி எப்படி கிடைக்கும்? விசுவாசத்தினாலே தான் வெற்றி பெற முடியும். அடுத்தது அன்பினாலே வெற்றி பெற முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று விசுவாசத்தினாலே வெற்றி பெற முடியும், இரண்டாவது அன்பினாலே வெற்றி பெற முடியும், மூன்றாவது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வெற்றி பெறுவீர்கள், நான்காவது அவருடைய வசனத்தினாலே வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். தர்மையான நாளிலே விழித்திருங்கள். இப்ப நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிற அவர்கிட்ட கேளுங்க, என்னால விழித்திருந்து ஜெபிக்க முடியலப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நான் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் காத்திருந்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நான் உபவாசித்து ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. என் வாழ்க்கை வெற்றியாக மாறணும்னா நான் விழித்திருந்தா தானே வெற்றி பெற முடியும். எனக்கு உதவி செய்யுங்க. வெற்றி வேணுமா? எத்தனை பேர் வெற்றி பெறணும்? வெற்றி பெறவங்க அப்படியே கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வெற்றியாக மாறும். நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியாய் மாறும். உங்க கல்வியில வெற்றி பெறுவீங்க. கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவீங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க, மெரிட்ல பாஸ் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் செய்வாங்க. உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியாய் மாறும். விழித்திருந்து செபியுங்கள். ஒன்று சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள். பிசாசு உங்களை விழுங்காதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள். நீங்கள் விழித்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும். சுப செய்வோமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீர். ஆண்டவராகிய இயேசு எங்கள் வாழ்க்கையின் முன்மாதிரி. ஆண்டவராகிய இயேசு ஜெப வீரன். அதிகாலையிலே ஜெபித்தார், விழித்திருந்து ஜெபித்தார், வனாந்தரமான இடத்திலே ஜெபித்தார், முழுவதும் ஜெபித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நாங்களும் எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாற கிருபைத்தார். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற கிருபைத்தார். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஜெப ஆவி ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் விழித்திருந்து ஜெபித்து வெற்றி பெறக்கூடியவர்களாய் மாற்றும். இன்று முதல் இந்த செய்தியின் மூலமாக ஒவ்வொருடைய வாழ்க்கை வெற்றியாக மாற ஜெபிக்கிறேன். நாம் நம்மில் முற்றிலும் அன்பு கூறுகிறவராலே வெற்றி பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்திலே வெற்றி பெறுவோம் என்ற வார்த்தையின்படி, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே வெற்றி பெறுவோம் என்ற வார்த்தையின்படி, உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தையின்படி வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில விழிப்புள்ளவர்களாய் மாற்றட்டும், வெற்றியுள்ளவர்களாய் மாறட்டும். அவர்கள் வெற்றியை காணவும், வெற்றியை சுதந்திரிக்கவும், வெற்றியை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியாய் மாறட்டும். அருள்நாதர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். இன்று முதல் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். பெரிய காரியம் செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
கேட்ட உன்னை மீட்க ரத்தத்தை சிந்திட்டார் என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு, என்று நீயும் உணர்ந்திடு, என்று நீயும் புரிந்திடு. மனிதா உணர்ந்திடு நீ, மனிதா உணர்ந்திடு நீ. எங்களுடைய வங்கி கணக்கு எண் HDFC 50104662241667. IFSC கோட் HDFC 004166 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை அன்புடன் அழைக்கும் போதகர் ஜஸ்டின் பிரபாகரன். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் 7394541314 மற்றும் 9840727485. மிக்க நன்றி.